Hello. Hello. Hello guys, good evening. How are you all? Yes, this is Naveen sir. Right. So guys, ஒரு லாஸ்ட் 2 days சரியாக கிளாஸ் போட முடியல. ஸோ அப்பாலஜிஸ் ஃபார் இட். ஸோ இன்னிலேருந்து ரெகுலராக கிளாஸஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நேற்று ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால நம்மளுக்கு எந்த கிளாஸஸுமே கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ டோன்ட் பாதர், லைக் நம்ம ரெகுலராக ஆஸ் யூஷுவல் ஆஸ் பர் ஷெடியூல் கிளாஸஸ் இனிமேல் ரெகுலராக போகும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டாம். And people were regularly asking for this monthly planner, right? So we almost made it ready guys. உங்களுக்காக வந்து ஒரு இயர்லி பிளானர் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 days மேக்ஸிமம் வில் கம்ப்ளீட். ஏன்னா உங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு என்டையர் மந்த் ஒரு இயர்லி பிளானரை நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னொரு பெட்டர்மெண்ட் ஐடியா கொடுக்கும். ஸோ ஆஸ் வி சே ஆஃபன், ஸோ ஒரு பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் தட் இயர்லி பிளானர். ஓகே, ஸோ ரிப்பீட்டட்லி யூ பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ திஸ். ஸோ அது சீக்கிரமாக செய்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இட் இஸ் ரெடி நவ். எஸ், ஓகே கைஸ், ஆஸ் யூ நோ, லைக் தி சேல் பேட்ச் வாஸ் கோயிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. நிறைய டவுட்ஸ், நிறைய குவரிஸை உங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதனால் வந்து உங்களோட எல்லா விதமான குவரிஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி கெட்டிங் ரிசால்வ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கோயிங் குட். எனி queries or anything you have to discuss, so do ask us guys. கமெண்ட்லேயோ இல்லை நம்ம கம்யூனிட்டி பேஜில் போய்ட்டு நீங்கள் வேணுங்கிறத கேட்டுக்கோங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். ஸோ வில் கெட் இன் டு த டாபிக் கைஸ். நம்மளுக்கு நீங்கள் லிமிட்டட் டைம் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் முடிச்சாகணும். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ அஸ் ஆன் ஆல் தி பிளாட்ஃபார்ம்ஸ். ப்ளீஸ் டூ ஃபாலோ ஆன் டெலிகிராம். ஸோ நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். Yeah. So kinematic equation. So where we are actually, எங்க இருக்கோம்? Motion in a straight line start பண்ணோம் guys. Motion in a straight line start பண்ணோம். Start பண்ணிட்டு we discussed what is motion, what is rest, and what are the basic quantities to define motion. Okay, see, மோஷன்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபியூ லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வாட் ஆர் தி குவான்டிட்டிஸ் டு டிஃபைன் மோஷன், அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லெக்சரில் ஐ திங்க் வி கம்ப்ளீட்டட் டில் ஆக்சலரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வி டிஸ்கஸ் ஃபியூ நியூமெரிக்கல்ஸ், வெரி குட் நியூமெரிக்கல்ஸ் ஐ ஹோப். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கைஸ், வில் பி கோயிங் வித் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் லெக்சர் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெக்சர் எடுத்தோன்னா பார்க்க வேண்டாம், அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஐ வாஸ் கிவிங் அ வெரி பேசிக் ஐடியா ஒரு இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல். ஓகே, கைனமேட்டிக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு இன்டெகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக் லெவலில் அதை போய் ஒரு டைமில் பாருங்கள். சில ஒர்க்ஸும் அதில் கொடுத்துருக்கேன், அதையும் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த லெக்சரை பாருங்கள். ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ரைட், கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். கைஸ், you know what is kinematics? You know what is kinematics? Equation and theory, like relating few terms in our
physics. Okay, நிறைய quantities நம்மளுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ராப்பர் synchronized மேனரில் எழுதுறத நம்ம ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் தேவைப்படுது. Understand? We delivered few concepts in the previous lectures. Okay, what is distance, displacement, velocity, speed, acceleration, எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 quantities plus time சார்ந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு வாட் இஸ் திஸ் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா, நம்ம பார்த்த இந்த குவான்டிட்டிஸை ஒரு ரிலேஷனாக பார்க்க போகிறோம், ஒரு சிங்க் பண்ணி ஒரு கம்பைன்டு எஃபெக்டில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, அண்ட் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வில் பி ஹெல்பிங் மீ டு சால்வ் நியூமெரிக்கல்ஸ். கைஸ், இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற நியூமெரிக்கல்ஸும் சரி, நம்ம ஃபியூச்சரில் எக்ஸாமில் போட போகிற நியூமெரிக்கல்ஸ்க்கும் சரி, கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வில் பி த இம்பார்ட்டன்ட் கீ டு சால்வ் இட். ஓகே, கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த சாப்டர்னு கிடையாமல் நிறைய பர்டிகுலர் சாப்டர் டிபெண்டன்ட் சாப்டர்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் சார்ஜ் விச் இஸ் ஃபாலிங் அக்ராஸ் மேபி அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, ஒரு சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் கீழே விழும். அந்த இடத்துல கூட நீங்கள் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டைம் ஆஃப் ஃபால் கேட்டிருப்பாங்க. அப்போ வெறும் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்றது கைனமேட்டிக்ஸ் சாப்டருக்கு மட்டும் இல்லாமல் மேலும் ஃபிசிக்ஸில் நிறைய சாப்டரில் வில் பி ஸ்டடிங் திஸ். ஓகே, ஸோ ஐ நீட் யூ டு ஜஸ்ட் லிசன் திஸ் இன் அ வெரி பெட்டர் மேனர், ஆஸ் வெல் அஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது மேலும் எப்படி இது புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து நீங்கள் வேறு அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் லிசன் கைஸ். What is kinematics equation? What are the equations we have? I'm getting it directly, guys. I'm not in the derivation kuliyo endha vidhana equation solving kuliyo pola, I'm directly writing the relations. Okay, so kinematics la we have totally 4 equations. First equation pathinga appadina, first equation v is equal to u plus at. Second, s is equal to ut plus half at square. மூணாவது, v square minus u square is equal to 2as. And fourth equation, an important equation, displacement on the nth second is equal to u plus a by 2 2n minus 1. 2n minus 1. So these are the 4 equations that as a student you should remember in kinematics. Very important, guys. Okay, இப்போ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை சொல்கிறேன் பாருங்க. What is v? v represents final velocity of the object. u represents initial velocity. t represents time, guys, you know that. a represents acceleration and s represents displacement. And what are the things left over? Sn. Displacement of the object at second. Very important, guys. Last equation, displacement of the object at the nth second. Hello guys, those are watching online. Yes, Priya, actually how many lectures are there in this chapter? Almost straight line I will be completing in another one lecture, ma, right? So this lecture plus another one lecture we will be completing straight line. Okay, just listen. So v is equal to u plus at. அப்போ இந்த ரிலேஷனில் நம்ம எதை ரிலேட் பண்ணுறோன்னு பாருங்க. We are relating an object's velocity with respect to its particular acceleration. Okay, with time. See, sometimes students ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து படிச்சிருப்போம். மேபி இந்த 4th ஈக்குவேஷன் உங்களுக்கு புதுசாக தெரியலாம். ஓகே, லிசன். உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன, சார் எனக்கு ஒரு கொஸ்டினை படிக்கிறப்ப எந்த ஈக்குவேஷனை நான் எடுத்துகிட்டு போய் போடுறதுன்னு எனக்கு இன்னமும் தெரியல சார் அப்படின்னு ஒரு குழப்பம் வரலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கொஸ்டினில் இருக்கிற டேட்டாவை எழுதிக்கோங்க. எனி கொஸ்டின் யூ ஸ்டடி இன் ஃபியூச்சர் ஆர் எனி கொஸ்டின் யூ சால்வ் இன் ஃபியூச்சர், ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினில் இருக்கிற டேட்டாவை எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ தான் யூ வில் ட்ரை டு ஐடென்டிஃபை என்ன டேட்டா அவன் கொடுத்துருக்கான், என்ன டேட்டா அவன் கேட்குறான். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டைம், கைஸ். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. பட் 3rd ஈக்குவேஷனில் டைம் கிடையாது. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில்
எது அன்னோன் ஈக்குவேஷனாக இருக்குது, எது அன்னோன் ஃபேக்டராக இருக்குன்னு பாருங்கள். அதில் டைம் இல்லைனா டோன்ட் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் எழுதுகிற டேட்டாவை பொறுத்து நீங்கள் போட போகிற ஈக்குவேஷன் சிக்னிஃபை ஆகும். ஓகே, ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது and after some time it gains some velocity. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு ஆள் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு நாய் வந்து துரத்துது அப்படின்னா அவர் வெலாசிட்டி அதிகரிக்குது. அப்போது அவர் போயிட்டு இருந்த வெலாசிட்டி ஆஃப்டர் சம் டைம் இந்த வெலாசிட்டி இன்க்ரீசஸ். இன் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு வெலாசிட்டி அதிகரிச்சிருக்கு அப்படின்றப்போ he got accelerated. ஓகே, ஸோ இதில் எந்த டேட்டா வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்போஸ் டைம் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை சார், ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்டோட டைம் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் வந்து ஆக்சலரேஷன் கேட்கறனா யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ ஐ ஹோப் லைக் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா இது வந்து ஒரு ஆக்சலரேட்டட் மோஷன் கைஸ். ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ஸ்டார்ட் ஆகுது and after some time it got accelerated and it covered a distance. See, S என்றது எதை குறிக்குது? We got displacement, S as displacement. So நம்ம displacement time graph போகிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க, we will have these two equations. V is equal to U plus AT க்கு ஒரு தனி கிராஃப் இருக்கும், S is equal to UT plus half AT square க்கு தனி கிராஃப் இருக்கும். You can understand with respect to graph also. Accelerated motion. Okay, see, accelerated motion என்ன? ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் எப்போ இருக்கும்? அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்கா இல்லை நான் யூனிஃபார்மாக இருக்கா, அதெல்லாம் நம்ம லேட்டர் லைக் இந்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு விதமாக மூவ் ஆகலாம். ஒன்று யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகலாம். ஆப்ஜெக்டாக வெலாசிட்டி சேஞ்ச் இருக்குது, பட் அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்கிறோம் கைஸ். அதே சமயம் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாகவும் மூவ் ஆகலாம். இது நம்ம லாஸ்ட் லெக்சர்லையும் பார்த்தோம். ஓகே, அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் தட் the equation changes. And third equation எப்போ எனக்கு டைம் கொடுக்கல சார், ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியும், அது மூலயமா ஆப்ஜெக்ட் கடந்து போன டிஸ்டன்ஸ் என்ன இல்லை அதோட ஆக்சலரேஷன் என்னன்றது நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா we can use the third equation. ஓகே, இது மாதிரி சம்ஸ் எப்போ சார் வரும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடன் பிளாங்க் இருக்குது, அதில் போய் ஒரு புல்லட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது, அந்த புல்லட்டோட வெலாசிட்டி வந்து ஆஃப்டர் சம் டைம் ஜீரோ ஆகிடும். அஃப்கோர்ஸ் ஒரு உடன் பிளாங்க்ல போய் சொருகுது அப்படின்னா அப்போ அந்த வெலாசிட்டி இனிஷியலாக என்டர் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி இருந்திருக்கும். பட் அந்த புல்லட் அந்த உடன் பிளாங்க்ல ட்ராவல் ஆக டியூ டு தி ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை தி உடன் பிளாங்க், அப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் தி புல்லட் பிகம்ஸ் ஜீரோ ஆஃப்டர் சம் டைம். அவன் என்ன கேட்பானா இந்த மாதிரி கொஸ்டினில், they will ask you how much distance it traveled. ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்தது, புல்லட் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகுது, ஒரு உடன் பிளாங்க்குள்ளே என்டர் ஆகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கே டைமுக்கான ஃபேக்டர் தேவையில்லை. அஃப்கோர்ஸ் கொஸ்டினை பாருங்கள். ஓகே, ஸோ கொஸ்டின் டைம் தேவை. அவன் என்ன கேட்குறான், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்றப்போ வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அந்த புல்லட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி கண்டிப்பாக ஜீரோ ஆகும் போது இட்ஸ் லைக் எ ஸ்டாப்பிங் பாயிண்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் நிற்க போகுது, அப்போ அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும். சப்போஸ் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஐம் மேக்கிங் திங்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் இந்த ஈக்குவேஷன்ஸ் எதுன்றதை பிக் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, yes, hello Pradeepa. Now fourth equation sir, fourth equation என்ன ரிசல்ட். இந்த மூணு ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் நீங்கள் 9thலையோ இல்லை அதோட பேசிக்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி 9thல மோஷன் சாப்டர் இருக்கும், அதில் நீங்கள் இந்த 3 equations கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. But what is this fourth equation? Some additional equation which we need for solving numericals in case of NEET. நீட் பிவைக்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அட் தி nth செகண்ட் கைஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் தி nth செகண்ட். உதாரணத்துக்கு இப்போ என் கையில் ஒரு ஸ்டைலஸ் இருக்குது, இந்த ஸ்டைலஸ் நான் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கேருந்து தூக்கி போட்ட பிறகு அந்த ஸ்டைலஸ் போய் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் போய் விடும், கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் போய் கொஞ்சம் தூரத்தில் விடும். ஓகே, இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் வேணுன்றதுனால எதர் யூ கேன் யூஸ் த செகண்ட் ஆர் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ டேட்டாவை உள்ளே போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் போச்சுன்னு தேவையில்லை, குறிப்பிட்ட டைமில் நான் தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ தூரம் போச்சு. நான் அந்த ஸ்டைலஸை தூக்கி போடுறேன், இந்த ஸ்டைலஸ் மொத்தமாக போய் கீழே விழுறதுக்கு ஒரு 4 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அங்கே போய் விழுறதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் ஆகுது. எனக்கு அந்த ஸ்டைலஸ் அந்த 4 செகண்ட்ஸில் மொத்தமாக எவ்வளோ ட்ராவல் ஆச்சுன்னு வேண்டாம், மொத்த 4 செகண்ட்ஸில் எவ்வளோ ட்ராவல் ஆச்சுன்னு வேண்டாம். எனக்கு கரெக்டாக ஒரு செகண்டில்
நான் தூக்கி போட்டு 1 செகண்டில் அது எவ்வளோ ட்ராவல் ஆச்சுன்ற அந்த ஸ்பெசிஃபைட் டேட்டா வேணும் அப்படின்னா you have to go with the fourth equation. Very simple guys. Displacement of the object at nth second. நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸில் arithmetic progression, geometric progressionலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, the same thing. What is the nth term? What is the n plus 1th termலாம் கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆப்ஜெக்ட் போன டிஸ்பிளேஸ்மெண்ட் ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க ஈக்குவேஷன் அப்படின்னா you will be substituting time. உதாரணத்துக்கு they may ask செகண்டில் 5th செகண்டில் 20th செகண்ட், அந்த 20th செகண்ட்ன்றது தான் 20 தான் இங்கே நீங்கள் போட வேண்டிய டேட்டா. எண்ணுக்கு பதிலாக have to put 20. What is the displacement of the object at the 3rd second போடுறோன்னா 3 தான் என்னோட வேல்யூ 3rd செகண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் at the 3rd செகண்ட் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அப்போ எண்ணுக்கு பதிலாக have to substitute 3. ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறப்போ அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும் கைஸ். அவ்வளோதான். I hope you people got a picture here. You know this kinematics equations guys. These 4 equations are mandatorily should be studied by a student. Okay, அப்போ தான் நம்மளால் சம்ஸ் போட முடியும் ப்ராப்பராக. ஓகே, நான் இந்த இடத்துல தேவையான அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் கைஸ். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகலை. ஐ நோ தட் ஈவன் சம் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் திஸ் ஈக்குவேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டெக்ரல் ஃபார்ம்ஸ் இருக்கும். அது நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் நீட்டுக்கு தேவை கிடையாது. எனக்கு ஈக்குவேஷன் தெரியுதா, நான் அதுக்கப்புறம் எப்படி ஒரு சம் அப்ரோச் பண்ணுறது, எப்படி அதை கிராஃப் கூட ரிலேட் பண்ணுறேன், ஐ வில் பி டீச்சிங். ஓகே சார். Yeah, I have picked a simple question here guys. I have picked a simple question here for us to understand the concept. On a foggy day, 2 drivers spot each other when they are 80 meters apart. When they are 80 meters apart. 80 meters apart. They are traveling at a speed of 72 km per hour and 60 km per hour respectively. Both of them applies brakes retarding their cars at a rate of 5 meter per second square. Determine whether they will avoid collision or not. Almost இந்த கொஸ்டின் இன்னொரு டைம் வேணால் படித்து பாருங்கள். பாஸ் த வீடியோ, ஸ்டடி த கொஸ்டின் ஒன்ஸ் அகெயின். கொஸ்டினோட ஐடியா என்ன அப்படின்னா, 2 டிரைவர்ஸ் எதிர் திசையில் வந்துட்டு இருக்காங்க கைஸ். ஸோ ஒரு ஃபாகி டே, அதாவது ஒரு பனிமூட்டமாக இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியல, எதிர்க்க வந்ததை அவங்களால கவனிக்க முடியல. ரொம்ப கிட்ட வந்த பிறகு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80 மீட்டர்ஸ் கிட்ட வந்த பிறகு தான் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா நோட் பண்ண முடியுது. அண்ட் தே ஃபைன் லைக் தே வில் பி ஹீட்டிங் ஈச் அதர். சப்போஸ் அவங்க பிரேக் போடலன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுப்பாங்க இல்லையா. சரி, 2 காருமே ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண பிறகு தேர் அப்ளைங் பிரேக்ஸ். அண்ட் அந்த பிரேக்கிங் ரேட் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் per second ஸ்கொயர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி நீட் டு சே லைக் வெதர் தி கொலிஷன் வில் ஹேப்பன் ஆர் நாட். இப்போ நீட் மாதிரி எக்ஸாம்ஸில் இல்லை என்ன கேட்க மாட்டாங்கன்னா ஹேப்பனா இல்லையான்றது கேட்க மாட்டாங்க. தே மே ஆஸ்க் லைக் ஹவு மச் டிஸ்டன்ஸ் த கார் ட்ராவல்ஸ் ஆஃப்டர் ஸோ அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின் அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்க. பட் ஐ நீட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் சின்ஸ் வி ஸ்டடிட் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். நவ் இந்த கொஸ்டினை கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு போட்டால் எப்படி போடலாம்? ஜஸ்ட் பாஸ் த வீடியோ ஒன்ஸ் அகெயின். Think for this. Okay, those who are watching the lecture live இருந்தாலும் பரவாயில்ல, just 2 செகண்ட் பாஸ் பண்ணி நீங்கள் வேணால் திங்க் பண்ணி பாருங்க. How to solve this? 2 கார் வந்துட்டு இருக்கு, கொலைட் ஆகுமா ஆகாதா? 2 கார்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 80 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். Yes, we'll proceed guys. See, this is car A moving with velocity VA and this is car B moving with a velocity VB. And the distance between 2 cars is 80 meters. Distance between the 2 cars is 80 meters. And almost guys, velocity of A is given and B is given. And ரெண்டுத்தோட retarding rate கொடுத்துருக்காங்க. That is -5 meter per second square. So let's do this faster guys. Velocity of A car எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? whether it is 72 km per hour. So 72 into 5/18 போட்டுக்கணும். because acceleration is in meter per second square. அப்போ நீங்கள் மாற்றி தான் ஆகணும். 18 2s are 36, 18 4s are 72. So 5 4s are 20 meter per second. So please solve it. Okay, and you know that to convert from kilometer per hour to meter per second நம்ம 5/18 மல்டிப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம செய்யணும். ஓகே, வாட் வில் பி வெலாசிட்டி ஆஃப் பி கைஸ்? வெலாசிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. ஸோ 60 into 5/18, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டேபிள் 3 6 are 18, 3 20s are. அப்போ வந்து it will be
100/6 வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 2 டேபிளில் 20 times 3 times. So it is like 20/3 meter per second guys. So car B ஓட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 20/3 meter per second வருது. ஓகே, எனிவேஸ் லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் மீ யூஸ் அன் ஐடியாலஜி. அது என்னென்ன, இப்போ கார் ஏ பிரேக் அடிக்கிறார், இஸ் கோயிங் அட் அ பர்டிகுலர் ஸ்பீட். ஓகே, இஸ் கோயிங் அட் அ பர்டிகுலர் ஸ்பீட். இப்போ அவர் பிரேக் அடிக்கிறாரு. உதாரணத்துக்கு let us say like he travels after braking SA அப்படின்ற ஒரு தூரம் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது கார் ஏ வந்து பிரேக் அடித்து SA அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணார். அது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஏ. இவரும் பிரேக் அடிக்கிறார். he also will travel some distance after some time. பிரேக் அடிச்ச பிறகு ஏன்னா கார் உடனே நிற்காது இல்லையா, உங்களுக்கே தெரியும் லாஜிக்கலி when you apply brakes guys, அதே இடத்துல கார் நிற்காது. நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் தூரமாவது கார் போகும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் SB. இப்போ லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அவாய்ட் கொலிஷன், அதாவது கொலிஷன் நடக்குமா நடக்காதான்னு கேட்குறப்போ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் பிரேக் அடிச்சு இதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணீங்க, இங்கே பிரேக் அடிச்சு இதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணீங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாது, 80 வரக்கூடாது. 80 வந்துருச்சுன்னா ரெண்டு காரும் கொலைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 80 வந்துச்சுன்னா ரெண்டு காரும் கொலைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 80 வரலன்னா கொலிஷன் ஆகலன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். See, when you just understand this, okay, இவன் பிரேக் அடிச்சு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறான், இவன் பிரேக் அடிச்சு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறான், ரெண்டு டிஸ்டன்ஸ் நீ ஆட் பண்ணி பார்க்க உங்களுக்கு 80 வந்துருச்சுன்னா அப்போ ரெண்டு காரும் கொலைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொலைட் ஆகலை அப்படின்னா தான் 80யோட கம்மியான டேட்டா வரும். சிம்பிள். ஸோ வித் திஸ் we'll get into it guys. So I'll use kinematics third equation. Third equation என்னது? Third equation, v square minus u square is equal to 2as. This is the third equation. Okay, அப்போ first நீங்க a காருக்கு கண்டுபிடிங்க, car a. Try to go with the rate of car a. So final velocity guys, ஏன்னா பிரேக் அடிச்சு கார் போய் ரெஸ்ட்ல நிக்க போகுது, அதாவது கண்டிப்பா பிரேக் அடிச்சாலே இனிஷியல் velocity ஃபைனல்ல போய் நிக்க தான் போகுது. எனிவே the car will be stopping. அப்போ final velocity of the car வந்து 0 square minus இனிஷியல் என்ன velocityல போயிட்டு இருந்து 20 square, which is equal to 2 into a ஓட வேல்யூ -5 into displacement தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, SA தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ SA will be nothing but -20 into 20 divided by 2 into -5. So 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10 times, 5 டேபிள்ல 4 times, so totally 40 meters. So car A பாத்தீங்கன்னா after braking அது travel on distance வந்து 40 meter. Okay, கார் பி பார்த்தீங்கன்னா அதே தான் கைஸ், பிரேக் அடிச்சாச்சு. அடுத்தது மைனஸ் இனிஷியல் velocity, அது வந்துட்டு இந்த இனிஷியல் velocity பார்த்தீங்கன்னா 20/3, ஸோ 20/3 ஸ்கொயர் which is equal to 2 into the same -5 into SB. அப்போ displacement of the B car will be nothing but minus 20 into 20 divided by 3 into 3 into 2 into -5. Okay, 5 table 5 4s are, 2 table 2 10s are, which is like 40 divided by 9. 40 by 9, sorry, 40 divided by 9, 4.44. 1 second guys, ஏதோ ஆன்சர் தப்பா வர மாதிரி இருக்குது. Did I miss anything? 3 into 3 போட்டாச்சு, 2 into 5, 2 table 10 times and 5 4s are 20. So 40 by 9 will be around, or else here I made any mistake. இங்கே தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். 20/3 is a conversion properly done? ஒரு நிமிஷம், I'll just do it. 60 into 5/18, 2 table, 2 9s are, 30s are, 3 table 3 3s are, 50/3. Yes, okay, I made a small mistake. It's actually 50/3, not 20/3. Yeah, it is 50/3 na. So 2 table நம்ம cancel பண்றப்போ 220 போட்ட பாருங்க. It is actually 50/3. It's 50/3. Yes, this is a mistake. Okay.
So appo just delete this 20/3 மட்டும் neglect பண்ணிடுங்க. It will be 50/3 square. அப்போ என்ன ஆகும் -50 into 50 divided by 2 into -5 into 3 into 3. ஏன்னா 3 ஸ்கொயரை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சிம்பிள் கைஸ், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 50 ஸ்கொயர் you can just square it like 2500 ஏனாலும் ஓகே தான். பட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா it will be easy for you. ஓகே, அப்போ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10 times and 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா it will be 250 divided by 9 something வரும். So you just try this guys now. 250 divided by 9. So it will be 27.7. So it will be 27.7 meters guys. இப்போ add பண்ணி பாருங்க. So 40 meters plus 27.7 meters நீங்க add பண்ணீங்கன்னா almost வந்து 67.7 meters தான் guys வரும். Okay, so 67.7 meters is actually less than 67.7 meters is actually less than 80 meters. So which means ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லான டைம்ல பிரேக் அடிச்சதுனால this will avoid collision. Okay, which means whether they will avoid collision or not கேட்டிருக்காங்க. avoid அப்படின்னா whether நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல collision நடக்காது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் டேட்டாவாக எப்படி பாருங்க அப்படின்னா கொஸ்டினில் அவங்க எது வேணாலும் கேட்கலாம். what is the distance traveled after braking? கண்டுபிடிச்சாச்சு. SA is the distance traveled by A car after braking. SB is the distance traveled by the B car after braking. Simple guys, you can try it out. ஸோ கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, yes, done guys. We'll proceed. Yes, hello, good evening guys, everyone, those who are watching online live. We'll proceed. Yeah, I think it's stuck on a மாதிரி இருக்கு. Yeah, it's like a slight issue. Fine. Next question. A motor car starts from rest and accelerates uniformly for 10 seconds to a velocity 20 meters per second. If then it runs to a constant speed and finally brought to rest in 40 meters with a constant acceleration. Total distance covered is 640 meters. Find the value of acceleration, retardation and total time taken. See guys, why have I picked this question? Why have I picked this question? அப்படின்னா this question will be much useful for you. Okay, இந்த question பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி எப்படி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறன்ற ஒரு ஐடியாவை கொடுத்தோம். ஓகே, ஐ எம் சூஸிங் கொஸ்டின்ஸ் லைக் நம்மளோட ஒரு 4-5 கொஸ்டின் போட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஒரே கொஸ்டினில் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் எவ்ரிதிங். சிம்பிள். ஓகே, சரி, நம்ம இப்போ ஒரு பிகினர் ஸ்டேஜில் ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம் கைஸ். எனிவே தட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். ஓகே, தென் கோ டு த இன்டர்மீடியட் கொஸ்டின், தென் கோ டு தி ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதையும் நானே தான் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் முடிகிறப்பையும் ஒவ்வொரு லெக்சர்ஸ் முடிகிறப்பையும் நம்ம நியூமெரிக்கல் செஷன் தனியாக போடுறோம் இல்லையா, அப்போ ஐ வில் பி டீச்சிங் யூ தி அட்வான்ஸ் லெவல், இன்டர்மீடியட் லெவல் கொஸ்டின்ஸ். நவ் வி கோ த பேசிக் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை படித்த உடனே ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ ஷுட் திங்க் டு ட்ரா அ கிளியர் டயக்ராம் ஆன் தி போர்ட். ஓகே, இந்த கொஷினை படித்த உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு கிளியர் டயக்ராம் நோட்டில் போடணும். அந்த டயக்ராம் வச்சு தான் நீங்கள் என்ன சால்வ் பண்ண போகிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு எஸ்பெஷலி whenever you go with kinematics, either straight line or motion in a plane guys, நீங்கள் டயக்ராம் போட கற்றுக்கோங்க. டயக்ராம்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அப்சர்வேஷன் அண்ட் ஃபார் கால்குலேஷன்ஸ். ஓகே, லிசன், அப்படியே ஒரு டயக்ராமாக கொண்டு வர. A motor car starts from rest and accelerates uniformly for 10 seconds. So it starts from the point A till the point B. It was accelerating. Time கொடுத்துருக்காங்க பாருங்க guys, 10 seconds. Let us take this as T1 guys, and the velocity reached at the point B. ஏன்னா ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது, அப்போ initial velocity is 0. The velocity at this particular point will be 20 meters per second. Okay, அடுத்தது it then runs at a constant speed. Let us consider அந்த ஆப்ஜெக்ட் C அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரைக்குமே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம்.
We'll assume this. Okay, we'll assume this. Next, it is finally brought into rest in 40 meters. So, கடைசியாக வந்து C2D ஒரு 40 மீட்டரில் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபைனலாக அது வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். See, அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபைனலாக ஒரு ஜேர்னி முடிக்கிறப்ப அது ரெஸ்ட்டில் தான் கைஸ் வந்தோம்னா அஃப்கோர்ஸ் எஸ் ஆர் நோ. லைக் நீங்கள் பைக் எடுக்கிறீங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது ரெஸ்ட்டில் இருக்குது, மூவ் ஆகி போகிறீங்க, ஃபைனலாக போய் ஒரு இடத்துல நிறுத்திங்க, அகைன் ரெஸ்ட். ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட், ends with rest with a constant acceleration. Underline this, it is a constant acceleration. Total distance covered is 640 meters. So the distance of A to D is 640 meters. Distance is 640 meters. He is asking us what is the acceleration, retardation and total time taken. Guys, acceleration enga irukku note panningina, A to B is a place where we have acceleration, guys. Retardation will be here. Retardation will be here, and he is asking what total time. Okay, the T2, finally that is called as T3. Okay, within understanding, like within understanding scope, இதுதான் நம்மளோட டயக்ராம், அவ்வளோதான். கொஸ்டினில் அவன் மொத்தமாக கொடுத்த டேட்டா இவ்வளோ தான். இதை ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு டயக்ராமாக போட்டிருக்கீங்க. அகெயின் pause the lecture, those who want just pause the lecture, solve it if you can. A R T1 T2 T3 மொத்தம் ஆட் பண்ணி டோட்டல் லைன் இது மூணுத்தையும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். just pause it, do it, try it, complete it. Okay, then play the video and just watch it. Let me do for you guys, let me do for you. Okay, listen, first let me go with this data. இங்கே எனக்கு தேவையானது ரெண்டு டேட்டாஸ். டைம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, I need what is this A value. Okay, so let me find V is equal to U plus AT1. Let us do this. Yes or no? உங்களுக்கு A தேவை, அப்போ டேரெக்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுடலாமே. ஃபைனல் velocity is 20 which is equal to U is 0 plus A ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, அதான் கேட்குறாங்க. T1 is 10. அப்போ A will be equal to guys 20 by 10 which is 2 meter per second square. Done, simple, found this. இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, that will be useful for you. அது என்ன சார் அப்படின்னா, try to find what is the distance of AB. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 40 meters, 640 meters, செகண்ட் போர்ஷன் ஆஃப் த ஜேர்னியை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேட்டா கிடையாது. அப்போ அந்த டேட்டா இல்லாததுன்னு காரணமாக I'm just creating data there. Okay, so let me create the data. So it is 20 by 10 which is giving me 2 meter per second, sir. Next I'm going with kinematics second equation. S is equal to ut plus half at square. So distance of AB, so S1 which is equal to 0 guys, initial velocity is 0, plus 1 by 2 into A value is 2 into time 10 square. 10 square is 100. So solving this, 2 gets cancelled, this becomes 100 meters. This becomes 100 meters. So the distance from A to B will be 100 meters. This is 100 meters. அப்போ யோசிச்சு பாருங்க, டோட்டல் 640 மீட்டர்ஸில் 100 இங்கே போயிடுச்சு, 40 இங்கே போயிடுச்சுன்னா what is the distance of BC? This second distance will be 500 meters. This is 500 meters. Clear or not? Very clear. Okay, சரி சார். நெக்ஸ்ட் செகண்ட் இந்த T2 ஓட டைமையும் கண்டுபிடிச்சிடலாம் guys. T2 ஓட டைமையும் கண்டுபிடிச்சிடலாம். டைம் இஸ் இட் கேன் பி ஈஸிலி ஃபவுண்ட், ரைட்? இந்த ஜோனுக்குள்ளே ஆப்ஜெக்ட் என்டர் ஆகுறப்போ ஆக்சலரேஷன் 0 கைஸ். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் என்டர் ஆகுறப்போ அதோட வெலாசிட்டி 20, சி பாயிண்ட்டை ரீச் ஆகிற வரைக்குமே அதோட வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, when there is no change in velocity, acceleration 0. No change in velocity, acceleration is 0. அப்போ when you use the kinematics second equation, S2 will be equal to ut plus half at square T2 square இந்த zone 0 ஆகும். உங்களுக்கு S2 தெரியும். what is this? BC ஓட displacement வந்து 500. 500 equal to U ஓட வேல்யூ எவ்வளோ velocity enter ஆகுது 20 into T2. அப்போ T2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 by 20 which is 25 seconds.
second முடிச்சாச்சு. Go to the third zone, C to D கண்டுபிடிங்க. C to D கண்டுபிடிங்க. C to D. இந்த C to D zone பொறுத்த வரைக்கும் C to D zone பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஒன்று T3யும் தேவை, ரிட்டார்டேஷன் ரேட்டும் தேவை. எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் யோசிங்க. அகை go with third equation. V square minus U square is equal to 2A. Yes. Okay, V square minus U square is equal to 2A. Yes. இப்போ final velocity 0 ன்ற ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து C ல என்டர் ஆகுறப்போ அது எந்த velocity என்டர் ஆகுது? It is entering with 20 meter per second. அதோட entering velocity வந்து 20 meter per second. Final அது எங்க வந்து முடியுது? It is ending, guys. It has a zero velocity now. It has a zero velocity. So V square is 0, U square is 20 square, 2 into A ஓட வேல்யூ தெரியாது, displacement finally 40. அப்போ A will be equal to minus 20 into 20 divided by 2 into 40. So 2 table 10 times 0 0, 4 table 5 times. A oda value 5 meter minus 5 meter per second square, and that is how it is called as retardation, guys. Acceleration negative varadhukku per da retardation. So you got the acceleration to be negative here. Fine. And last time taken T3 கண்டுபிடிக்கிறதுக்கு use the first equation once again. V is equal to U plus AT3, guys. Final velocity is 0, which is equal to U velocity 20 minus 5 into T3. Appo T3 will be equal to 20 by 5, which is 4 seconds. The total time taken is T1 plus T2 plus T3. So T1 is 10 plus 25 plus 4. This gives you 39 seconds. The thing which you see on the board, it's an entire understanding of kinematics equation, guys. ஒரு டேட்டாவை எப்படி எடுத்து அதை ஒரு டயக்ராமாக போட்டு அந்த டயக்ராம் மூலமா எப்படி நம்மளுக்கு தேவையான திங்ஸை சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். This one question will make you a clear picture, will give you a clear picture on the entire kinematics equation. Okay, I hope you people are clear with this. இல்லையா, please rewind the lecture and watch once again how I am doing this. ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா ப்ளீஸ் கமெண்ட். லைக் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருது, I'll be replying to you. No worries, don't hesitate to comment பண்ணுங்க. I'll be helping you out. Okay, we'll proceed. Yes, I have some points for us to keep in our mind. Is enna key points regarding the kinematics equation following are the important points in the case of one dimensional motion with constant acceleration. You know what is constant acceleration? Uniform acceleration nu solran. Okay, see idu vandu oru valid point as a student I should keep in mind. Idha நம்ம sums போடுறோம். We say sometimes we go with vector quantities also. So vector quantities ஓட direction நம்ம வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதனால சில பாயிண்ட்ஸ் இங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சீ அதை go through பண்ணுங்க. Okay, first point, if the motion starts from rest, then the initial velocity is taken as 0. That's what we tried now. Yes, the first point which is delivered here is used in the numerical now. எப்பலாம் initial point 0 நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ initial velocity is 0. Second, if the object comes to rest after the motion, then the final velocity is taken as 0. இப்போ நம்ம சம் பார்த்தோம் இல்லையா, ஒரு புல்லட் மாதிரி சம். புல்லட் வந்து வேகமா போய் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஹிட் பண்ணுது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல ஹிட் ஆன உடனே இந்த புல்லட் ரெஸ்ட்டுக்கு தானே வரணும். புல்லட் போயிட்டே இருக்காதுல்ல. some retarding force will be created there and the bullet will come to rest. So guys, technically when you fire on something, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வரும். ஸோ ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகிட்டு ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிற கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டானோ. ஓகே, இஃப்
the velocity of the moving object increases with time. Please underline this. If the velocity of the moving object increases with time, then acceleration is taken as positive. And if the velocity decreases with time, acceleration is taken as negative. இது நம்ம சப்ஜெக்ட் டீச் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்ப acceleration பாசிட்டிவ்னோ எப்ப அது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும்னு. ஓகே, next fourth point. If velocity and acceleration have the both same sign. Okay, if velocity and acceleration have same sign, that is velocity greater than 0, acceleration greater than 0. இல்ல sometimes velocity less than 0 இருக்கலாம், acceleration less than 0 இருக்கலாம், which means velocity நெகட்டிவா இருக்கு, acceleration நெகட்டிவா இருக்கு, இல்ல சில நேரத்துல ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குன்னா the object is speeding up. Underline it, speeding up. ரெண்டு கேஸ்லயும் speeding up. Similarly, velocity and acceleration both have opposite sign, guys. Opposite sign. அது velocity பாசிட்டிவா, இங்க velocity நெகட்டிவா இருக்கு, acceleration பாசிட்டிவா இருக்கு. இங்க velocity பாசிட்டிவா இருக்கு, acceleration நெகட்டிவா இருக்கு அப்படினா the object is speeding down. velocityக்கு acceleration-க்கு எதிரெதிர் சைன் வருது அப்படினா object speed down ஆகுது, guys. object speed down ஆகுது. அதே வந்து சேம் சைன்ல இருந்தனா அது வந்து speed up ஆகுது. அவ்வளவுதான். ஓகே. For a motion of an object along a straight line, normally we take vertically upward direction as positive, that is downward negative, and horizontally right as positive and down leftward as negative. இது ரொம்ப common convection, guys. Common convection which we actually studied actually. Okay. சில விஷயங்கள் உங்களுக்கு அப்ப புரிய வைக்கிறேன் பாருங்க. Just listen. இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்க விஷயத்தை நம்ம அப்படிங்க போர்டுல பார்க்கலாம். அப்வர்டா போற எல்லாத்தையும் பாசிட்டிவ்னும், டவுன்வர்டா வர எல்லாத்தையும் நெகட்டிவ்னும், ரைட் சைடில் போற எல்லாத்தையும் பாசிட்டிவ்னும், லெஃப்ட் சைடில் வர எல்லாத்தையும் நெகட்டிவ்னும் நம்ம கன்வெக்ஷன்ல எடுத்துப்போங்க. இட்ஸ் a convection. See, it's a convection அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டேட்டாஸ் நம்மளோட ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்துலையுமே இப்படி தான் எடுத்திருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்தாலும் யூ ஆர் பவுண்ட் டு டேக் தி சேம் கன்வெக்ஷன். இஃப் யூர் டேக்கிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், உங்களுக்கு சம்மில் வரக்கூடிய டேட்டா ஆர் தி ஆன்சர் மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சைன், நெகட்டிவ் சைன் வரும். ஆக்சுவலி உங்கள் ஆப்ஷன்ஸ் அங்கே பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ஏன் அந்த நெகட்டிவ் வந்தது? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு டைரக்ஷனை தப்பாக எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர். சரி சார், மேலே போகுது ஒரு ஆப்ஜெக்ட், அதோட விஷயங்கள் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிறோம், கீழே வருது மோஷனில், அப்போ அது நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு டவுட் வரும். சார், எங்கள் ஸ்கூலில் வந்து மேலே போகுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதோட ஆக்சலேஷன் நெகட்டிவ்னு போட சொன்னாங்க, ஜியோட வேல்யூ நெகட்டிவ்னு போட சொன்னாங்க, கீழே வரப்போ பாசிட்டிவ்னு போட சொன்னாங்க. பட் ஆனால் நீங்கள் எப்படி இதை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, தட்ஸ் வாட் ஐ அம் கிவிங் யூ அ கிளாரிட்டி ஹியர். இந்த டவுட் உங்களுக்கு போகிறேன், ஏன்னா நம்மளும் எமோஷனல் அண்டர் கிராவிட்டி பார்க்க போகிறோம். See, let us consider I throwed the object upwards with velocity u. Object ஓட upward motion நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். Okay, as I said, consider that you are throwing the object upwards which had some initial velocity u. Okay, இப்போ acceleration which is equal to v minus u divided by t. When you throw an object upwards, அதோட ஹைட்டுக்கு போயிட்டு அதோட velocity 0 ஆயிடும். எந்த ஒரு பொருளை நீங்கள் கீழேருந்து மேலே தூக்கி போட்டாலும் அந்த பொருள் மேலே ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆகிறப்போ அது வெலாசிட்டி 0 ஆகிடும். அப்போது when you substitute in this equation v minus u, அதாவது 0 minus u divided by t, what is the answer? You are getting as minus u by t, and acceleration is less than 0, that is negative. Understanding this concept? அதனால தான் நம்ம புக்கில் மேலே போகிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மைனஸ் ஜின்னு எடுத்திருப்பாங்க. The reason is whenever you throw something upwards, acceleration is negative since final velocity becomes 0. Final velocity becomes 0. ஆனால் நீங்கள் velocity direction எப்படி எடுத்திருக்கீங்க? பாசிட்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். velocity direction நீங்கள் பாசிட்டிவ் எடுத்திருக்கீங்க. நீங்கள் யூவை பாசிட்டிவ் அசியூம் பண்ணாமல் நெகட்டிவ் அசியூம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ பாசிட்டிவ் வந்துருக்கும். Now you are getting the concept. நீங்கள் வெலாசிட்டி மேல் நோக்கி போகிற வெலாசிட்டியை பாசிட்டிவ் எடுத்ததுனால தான் உங்களுக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு வந்திருக்கு. கிளியர்? அதே மாதிரி இப்போ இதுக்கும் லாஜிக் அப்ளை பண்ணி பாருங்க. மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுது சார், மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுது சார். ஓகே, மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுது சார், அதை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க சொல்கிறோம். Let us consider this object has some velocity u. இனிஷியலாக போடுறப்போ அதுக்கு some velocity இருக்கட்டும், அது கீழே விழுதுப்பா. ஃபைனலாக அது விழுறப்போ velocity v. ஓகே,
இப்போ again acceleration is equal to v minus u by t. We know this. A is equal to v minus u by t. Okay, இப்போ since object ஓட initial velocity 0 நம்ம எடுத்துக்க போறதுனால எனக்கு இது போய் கீழ ரீச் ஆகுறப்ப final velocity will be positive. So v by t. u value 0 ஆயிடுச்சு guys. u value 0 ஆயிடுச்சு. இனிஷியலா அது விழுறப்போ initial velocity will be 0. நீங்க ஒரு பொருளை drop பண்றீங்க, அந்த dropping point the velocity is 0. கீழ போய் ரீச் ஆகுறப்ப அதுக்கு velocity இருக்கு. Okay, so that is how acceleration will be positive when you are dropping objects from a particular height. Free fall னு சொல்லுவோம். அத நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இங்க அக்கர் ஆகக்கூடிய ஒரு காமன் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெனரல் டவுட் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஜெனரலி வெலாசிட்டிஸ் மேல் நோக்கி போடுறீங்களா, நெகட்டிவ்னு எடுத்துக்கோ, பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. மேலேருந்து வெலாசிட்டி கீழே வருதா, நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறீங்களா, கீழேருந்து மேலே போகிறதுக்கு நெகட்டிவ்னும் மேலேருந்து கீழே வரதுக்கு பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கன்வெக்ஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஓகே, மிஸ்டேக் நடந்துடக்கூடாது. அண்ட் திஸ் வில் பி ஈஸி ஃபார் இது வந்து நீங்கள் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு வரதாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கிறோம். ரைட், இங்கே ஹரிசாண்டல் மோஷன் எப்பயுமே இனிஷியல் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, இட் மே சேஞ்ச். சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கும். அப்போ நம்மளால தெளிவாக பேச முடியும். பட் when you go with vertical motions, that is under the gravity, சில கன்வெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இது உங்களுக்கு புரியும். எதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் போதோ யூ மே கன்சிடர் ஆல் திஸ் மோஷன் as positive. when you go with right to left motion, that is towards the left, that is negative. It's a convection again. நம்ம படித்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கன்வெக்ஷன். ரைட், இதில் ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணிடுறேன் கைஸ். சம்டைம்ஸ் என்னன்னா, இங்கே எஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்ன்ற ஃபேக்டரில் ஒரு ஸ்பெஷல் கேஸை நான் சொல்லிடுறேன். we know that s is displacement. s is displacement. displacement என்னது? change in position of an object in a fixed direction. நம்ம பேசிக்ல படிச்சிருக்கோம். change in position of an object in a fixed direction. அப்போ சில நேரங்களில் ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியல் பொசிஷனும் இருக்கும், ஃபைனல் பொசிஷன் இருக்கும். எல்லா நேரங்களிலும் ஆப்ஜெக்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஓகே, நம்ம இங்கே எப்படி அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா, we didn't take the initial point. நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இனிஷியல் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மைனஸ் இப்படிதான் இருந்திருக்கும், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு எஸ், இப்படி தான் இருந்திருக்கும். ஓகே, நம்ம இனிஷியல் பொசிஷனை 0ன்னு அசியூம் பண்ணதுனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷனை நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிக்கிறதுக்காக எஸ்ஸை போட்டிருக்கோம். பட் சம் கொஸ்டின்ஸில் சம் பிளேசஸில் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கைஸ், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ யூ நோ நீட் டு வரி அபவுட் திஸ். நான் அந்த மாதிரி நியூமரிக்கல்ஸும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, எப்போல்லாம் வந்து இங்கே நம்ம டேரெக்டாக ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் யூ டி ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர்னு படிச்சிடும். பட் சம் கொஸ்டின்ஸில் ஃபார் தி ரெக்வயர்மெண்ட் வி நீட் டு சால்வ் திஸ். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் மாற்றி எழுத ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அப்போ ஃபைனல் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வில் பி இனிஷியல் பொசிஷன் ப்ளஸ் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ திஸ் வில் பி தி ஃபைனல் பொசிஷன் with respect to initial position. இனிஷியல் பொசிஷனுக்கும் வேல்யூ இருக்குது கொஸ்டினில். 2 மீட்டர் 3 மீட்டர் ஏதோ ஒரு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதையும் நீ இன்க்ளூட் பண்ணுறப்போ யூ ஹேவ் டு ஆட் திஸ். தட்ஸ் ஆல், சிம்பிள். அதேமாதிரி இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ்க்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ் xf minus x. தட்ஸ் a change in position. சிம்பிள், கிளியர்? motion under gravity. Motion under gravity. See guys, when you drop something on earth, when you drop something, any objects like ball or any objects which you have in your hands, like maybe in the stylus, edana irukkutume, anything you drop inside earth will be falling downwards. இதுதான் நம்ம மோஷன், அதாவது மோஷன் அண்டர் கிராவிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே,
ப்ளஸ் இந்த கான்செப்ட் வந்து கிராவிடேஷன்ற ஒரு கான்செப்டில் நியூட்டன் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். when you drop something இந்த பூமியில் எனி பிளேஸ்லேருந்து நீங்கள் எதை ட்ராப் பண்ணாலுமே டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் எர்த் வந்து அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு குழியை தோண்டி இல்லை ஒரு கிணத்துக்குள்ள ஒரு கல்லை போட்டாலோ இல்லை ஒரு குழியை தோண்டி ஒரு பொருளை ட்ராப் பண்ணாலும் அந்த பொருள் போயிட்டே தான் இருக்கும். இட் வில் பி கீப் ஆன் கோயிங். எது வரைக்கும் சார் போகும்? இட் வில் பி டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் எர்த். ஓகே, எனிவே வி ஆர் நாட் டிஸ்கஸிங் கிராவிடேஷன் ஹியர். இங்கே நம்மளுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, எனி ஆப்ஜெக்ட் தட் மூவ்ஸ் அண்டர் வெர்டிக்கல் மோஷன், மேலேருந்து கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழே, ஒன்லி ஆன் தி வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் ஒன்லி ஆன் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷன். பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையை சார்ந்து மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா we call it as free fall. அப்போ இந்த மோஷன் அண்ட் கிராவிட்டியில் முழுக்க நம்ம படிக்க போகிறது ஃப்ரீ ஃபாலை பற்றி தான். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுது, ஆர் ஒரு பர்சன் ஒரு ஆப்ஜெக்டை கீழேருந்து மேலே தூக்கி போடுறாங்க. இது ரெண்டு கேஸுமே ஓகே, பிகாஸ் இட் அக்கர்ஸ் அண்டர் தி வெர்டிக்கல் மோஷன். இதுதான் வெர்டிக்கல் மோஷன், வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகே, அப்போ வெர்டிக்கல் ஆக்சிஸில் நடக்கக்கூடிய கான்செப்ட் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ லெட் அஸ் சே லைக் ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுறதா இருக்கட்டும், இல்லை கீழேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போகிறதா இருக்கட்டும், இந்த ரெண்டு சினாரியோலையும் we call it as the motion under gravity. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் சார் இதில் என்னென்ன தேவை, என்ன கற்றுக்குறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஒன்றுமே இல்லை கைஸ். எப்போ ஒரு பொருளில் ஆக்சலரேஷன் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட், எப்போ ஒரு பொருளில் ஆக்சலரேஷன் இருக்கும், whenever there is a change in velocity, with respect to time. அப்போ ஒரு பொருளில் ஆக்சலரேஷன் இருக்கணும்னா அந்த பொருளில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதை தான் நான் சொல்ல வரேன். அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பொருளை நான் ஒரு ஹைட்டில் வச்சுருக்கேன், அந்த பொருளை நான் ட்ராப் பண்ணுறப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்குது. பட் அட் த மொமெண்ட் when it start falling down, கீழே விழ 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 அதோட வெலாசிட்டியானது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது கைஸ். அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகே, அண்ட் இன் ரீச்சஸ் தி பாயிண்ட், மேபி ஒரு கீழே நிற்கிற யாராவது அதை கேட்ச் பண்ணுறாங்கனாலோ இல்லை அது அவங்க தலையில் விழுதுனாலோ தே கேன் ஃபீல் த பெயின், தே கேன் ஃபீல் இட். அந்த வெலாசிட்டி அவங்களால உணர முடியுது பிகாஸ் இட் கம்ஸ் டவுன் வித் அன் ஹையர் வெலாசிட்டி. அப்போது இனிஷியலாக 0லேருந்து ட்ராப் பண்ணப்பட்ட இந்த பொருள் கீழே வர வர அதோட வெலாசிட்டி அதிகரிக்குதுன்னா ஹூ ஆக்சலரேட்டட் இட் விசே. அப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் உருவாயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, வெலாசிட்டி சேஞ்ச் ஆனதுல அது கண்டிப்பாக ஆக்சலரேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. Who created this acceleration? That's my question. Who created this? According to the Newton's basic understanding, force is nothing but m times a. ஒரு இடத்துல அதாவது நியூட்டன் செகண்ட்ல வச்சு எழுதணும்னா ஒரு இடத்துல ஆக்சலரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் இருக்கும். சிம்பிள். நான் ரொம்ப டீட்டெயில் எதுவுமே சொல்லி இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். F is equal to m in relation. அப்போ who created acceleration? ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது, ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் 0 வெலாசிட்டி, பட் அது கீழே விழ விழ அந்த வெலாசிட்டி அதிகரிக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அங்கே ஒரு ஆக்சலரேஷன் கிரியேட் ஆகுதுன்னா who is creating the acceleration is this gravitational force of earth creates the acceleration on each and every object present on earth. ஓகே, எந்த ஒரு பொருளை நீங்கள் ட்ராப் பண்ணாலுமே பூமியோட புவியீர்ப்பு விசை அதை பிடிச்சி கீழே இழுத்துரும். ஓகே, அப்போது when you drop this object it was attracted down, the force of attraction pulls it down, so that is how there is a change in velocity guys. அதனால தான் இந்த ஆக்சலரேஷனோட பேரை கூட they are converting it as small g, which is called as acceleration due to gravity. We call this acceleration as acceleration due to gravity. ஏன்னா இந்த ஒரு ஆக்சலரேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த ஃபோர்ஸ் பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அவ்வளோதான். அதனால தான் ஐ கால் இட் as acceleration due to gravity. இந்த ஜியோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா எர்த்தில் 9.8 meter per second square on an average ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். கிராவிடேஷன் சாப்டரில் பல காரணங்களை நம்ம படிப்போம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தட் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகே,
ஜியோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அதாவது எந்த ஒரு பொருளை நீங்கள் பூமியில் ட்ராப் பண்ணாலும், வெர்டிகலாக நீங்கள் ட்ராப் பண்ணாலும் அந்த பொருள் கீழே விழக்கூடிய ஆக்சலரேஷன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அண்ட் சில சம்ஸில் நம்ம ஈக்குவலண்டாக என்ன எடுத்துப்போம்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துப்போம். சம் சாப்டர்ஸ் லைக் சம் கேசஸில் நம்ம 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துப்போம் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ஓகே, அப்போ இந்த ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது நம்ம நியூமரிக்கல்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். டன். ஆனால் உங்களுக்கு அது முன்னாடியே கன்வெக்ஷன் சொல்லிட்டேன். சம்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கீழேருந்து மேலே போகுது ஒரு பொருள், கீழேருந்து ஒரு பொருள் மேலே போகுதுன்னா அப்போ -Gன்னு போடுவாங்க, -9.8ன்னு போடுவாங்க. சின்ஸ் இட்ஸ் a retardation state guys. ஏன்னா நீங்கள் கீழேருந்து ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அதை பிடிச்சி கீழே இழுக்கும். அப்போ அந்த பொருள் மேலே போக போக அதுக்கு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் தான் கிரியேட் ஆகும். இட் இஸ் நாட் அ சப்போர்ட்டிங் ஃபேக்டர். ஓகே, அப்போ அந்த பொருள் மேலே போக 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 அதுக்கு வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ தட் இஸ் ஹவ் வி கால் இட் அஸ் அ ரிட்டார்டேஷன் தேர். அப்போ வி ஷுட் டேக் இட் அஸ் -G. அதே பொருள் மேலே கீழே விழுதுன்னா இட் இஸ் ஃபாலிங் அலாங் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்போ +G மாறிடும். ஓகே, மேலேருந்து கீழே விழுறப்போ +G, கீழேருந்து மேலே போகிறப்போ -G. அண்ட் ஈவன் அதுக்கு முன்னாடி ஒரு கன்வெக்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. Yes guys, I hope this is clear in your mind now. Motion under gravity la சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். How gravity playing a very important role in objects in vertical motion. Okay, நீங்களும் ஜம்ப் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு பொருளை நீங்கள் மேலே தூக்கி போட்டாலும் சரி, அந்த பொருள் திரும்ப கீழே தான் வரப்போகுது. ஓகே, எனிவே ஃபைன். அப்போ அந்த மோஷனை நம்ம ஸ்டடி பண்ணணும். அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனும் மாற்றணும். ஓகே, யோசிச்சு பாருங்கள் how it changes. அது நீங்கள் தனியாக பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை கைஸ். See, we have first equation v is equal to u plus at. ஆக்சலரேஷன் ஃபேக்டர் இருக்காங்க. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறீங்க, யூ ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் த ஆப்ஜெக்ட் அப்வர்ட்ஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி is 0. சாரி, யூ ஆர் த்ரோயிங் அப்வர்ட்ஸ் அப்படின்றப்போ ஆப்ஜெக்ட் ஹேஸ் சம் இனிஷியல் வெலாசிட்டி u. ஆப்ஜெக்ட் ஒரு ஃபைனல் ஹைட்டுக்கு போகிறப்போ அது வெலாசிட்டி 0 ஆகிடும். லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் கோயிங் வித் அண்ட் டைம் t. அப்போ இந்த சினாரியோவில் சின்ஸ் ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி போகிறதுனால அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா v is equal to u plus -G into t. அப்போது u is equal to gt. You may find what is the velocity with which the object is thrown upwards, or the time of maximum height உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். how t is equal to u by g ன்னு போடுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பீடில் தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கீழேருந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படி ஸ்பீடில் தூக்கி போடுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை எவ்வளோ டைமில் அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்? சிம்பிள். அப்போ t is equal to u by g. அப்போ 10/10 போட்டிங்கன்னா 1 செகண்ட். அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பீடில் தூக்கி போகிற ஆப்ஜெக்ட்டு ஒரே செகண்டில் 10 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணிடும். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? மேக்ஸிமம் ஹைட். ஓகே, அதுக்கப்புறம் இட் வில் பி கம்மிங் பேக் டவுன். அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது அதேமாதிரி இப்போது மேலேருந்து நீங்கள் ஒரு பொருளை கீழே போடுறீங்க. த சேம் கான்செப்ட். ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கும், வி ஹேவ் ஃபைனல் வெலாசிட்டி. இந்த இடத்துல v 0 போட்டிங்க. when the object fall from upward to down, மேலேருந்து கீழே விழுறப்போ ஃப்ரீ ஃபாலில் விழுறப்போ உங்களுக்கு u 0வாக இருக்கும், vக்கு வேல்யூ இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. செகண்ட், s is equal to ut plus half at square. இந்த ஈக்குவேஷனில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டிங்க, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். you can use this equation. if you are throwing the object with some particular velocity and it is traveling with respect to some time, how much distance it travel totally, மேலே போயிட்டு அது ஃபுல்லாக அப்படி கீழே விழுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா you may use the concept s is equal to ut plus 1/2 gt square. சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஏ வருதோ அதெல்லாம் ஜியால் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. when it is in vertical motion, when the motion is under gravity, replace a with respect to g. Okay, the same way like third equation v square minus u square is equal to
2as. இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி மாற்றிப்பீங்க அப்படின்னா அகைன் சேம் வெர்டிக்கல் மோஷனில் உங்களுக்கு தேவைப்படுற டேட்டாஸ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறப்போ டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டா கைஸ். உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, இல்லை ஹாஃப் டிஸ்டன்ஸில் வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இல்லை அந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோன்னு ட்ராவல் பண்ணி டைம் ஒரு டேட்டா கொடுக்காம ஏதாவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஈக்குவேஷன் வேர் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 2gs. ஸோ அகைன் ஐம் ரீப்ளேசிங் a with g. வேறு ஒன்றுமே இல்லை, நான் இங்கே உங்களுக்கு போர்டில் வேறு எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு மோஷன் அண்டர் கிராவிட்டியில் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னு தான் சொன்னேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் நீங்கள் வேணாலும் செல்ஃப் எழுதிக்கலாம். Sn is equal to u plus a by 2 எழுதுறதுல g by 2 எழுதுறோம், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் 2n minus 1 எங்கெங்கெல்லாம் a போடுறீங்களா ஆக்சலரேஷனுக்கு பதிலாக I'm just replacing that acceleration with acceleration due to gravity. Okay, since acceleration due to gravity plays a very important role in vertical motion, gravitation factor plays a very important role in vertical motion. Done. Fine. I hope today's class went well guys. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பற்றி, நியூமெரிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெக்சர் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஆஸ் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் கிராஃப்ஸ் கைஸ். மேபி உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு அந்த கிராஃப்ஸ் உங்களுக்கு பெரிய டஃப்பான ஒரு பார்ட்டாக இருந்திருக்கலாம். நாளைக்கு நம்ம அந்த பார்ட்டை முடிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தி கிராஃப்ஸ். ஓகே, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நிறைய கொஸ்டின்ஸ் வந்த டாப்பிக்கு மேபி எக்ஸ்பெக்டட் டாப்பிக்காக கூட இருக்குது அடுத்த வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் என்னோட லெக்சர்ஸை ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். யூல் பி கெட்டிங் த கான்செப்ட் இன் ஈஸியர் வே. ஐ எம் டெலிவரிங் இட் இன் த ஈஸியர் வே ஃபார் யூ கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கோம். சூன் வில் பி ஆல்சோ கெட்டிங் தட் பிளானர் ஆல்சோ. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். ஐ எம் சைனிங் ஆஃப். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.